ஹாய், நான் உங்கள் கீதா டைலர் பேசுகிறேன். இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு எப்படி தைப்போம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே லைனிங் நான் உள்ளே வச்சுருக்கேன். இந்த கிளாத் குத்தாது, அதனால் லைனிங் துணி உள்ளே வச்சு 2 சைடுமே சாரீ கிளாத்து தான் இருக்குது. சரியா? அந்த ப்ளவுஸ் பீஸ் தான் இருக்குது. இப்போ உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அடித்து திருப்ப வேண்டாம். இப்போ தையல் போடும்போது இந்த இடம் இருக்குல்ல, இந்த சைடு ஈவனாக கிளாத் விட்டுட்டே இருங்க. இப்படி கொஞ்சம் இப்படி அதிகமாக விட வேணாம், கம்மியாக விட வேணாம். அப்போ தான் தையல் ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகேவா? தையல் அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ பட்டி நம்ம தையல் போட்டாச்சு. இதில் அடித்து திருப்பலாம் வேணாம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த மெயின் கிளாத் மேலே நம்ம லைனிங் வைக்கிறோம். சரியா? லைனிங் வச்சுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டே வாங்க. எவ்வளோ நீங்கள் கிளாத் தையலுக்காக விடுறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் தையல் போட்டே வரும். 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு தான். 1 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுருந்தா நீங்கள் 1 இன்ச் அளவுக்கே தையல் போடலாம். ஓகே, இப்போ தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கழுத்து தையல் போடும்போது என்ன பண்ணணும்னா அப்படி கையால் எடுத்து விடணும். இப்படி கையால் எடுத்து விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் கிளாத்து. ஓகே, இப்படி சுருக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ கழுத்தை சுற்றிலும் தையல் போடணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டே வாங்க. இந்த அளவுக்கே தையல் போட்டால் போதும். இப்போ தையல் போட்டாச்சு. மறுபடியும் இந்த நடுப்புற இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி தையலுக்குள்ளேயே இப்படி கட் கொடுத்துக்குங்க. கிராஸாக தையலை கட் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி அங்கங்கே அப்படி கட் கொடுத்துக்குங்க. கட் கொடுத்துட்டு இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடுப்பு தையல் போட்டதுக்கும் அந்த நெக்கு தையல் போட்டதுக்கும் இடையில சென்டரான பாயிண்ட் இருக்குல்ல, அதில் இப்படியே கிளாத் அப்படியே திருப்பிடலாம். என்ன ஆகும்னா பிசுறுலாம் உள் சைடு போயிடும். மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் கீழே. சரியா? இப்போ இடுப்பில் தையல் போட்டிருந்தோம்ல, அதில் ஒரு படிமான தையல்.
ஓகேவா? இது மாதிரி ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. போட்டுட்டு அடுத்து கழுத்தை இப்படி லைனிங்கை பேக் சைடு இப்படி உள் சைடு திருப்பி விட்டுட்டு இந்த ஓரம் இருக்குது பாருங்களா, இதை இப்படி மடக்கிட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு லேஸ் எதுவுமே கிடையாது, லேஸ் ஒர்க்கே கிடையாது. அதனால் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ இன்னொரு தையல் போடணுன்னா கூட ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். நான் இப்போ ஓரத்தில் ஒரு தையல் போதுன்ட்டு நிறுத்திட்டேன். இப்போ உள் சைடு திருப்பிட்டு இந்த லைனிங் ஓரத்துலேயே தையல் போட்டுவாங்க. இப்போ லைனிங் ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம டாட் பிடிக்கலாம். இந்த டாட் பிடிக்கிறது ரொம்ப 1 இன்ச் அளவுக்குலாம் பிடிக்க வேண்டாம். சரியா? நம்மளுக்கு 3/4 இன்ச்சுக்குள்ளேயே இருந்தால் போதும். 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் அது இருந்தாவே போதும். ரொம்ப இங்கே 1 இன்ச் அளவுக்குலாம் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா கீழே இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ரொம்ப டாட் பிடிக்க என்ன ஆகும்னா இப்படி பெண்ட் ஆகும். சரியா? அதனால் ஒரு 1/4 இன்ச் பிடிங்க, இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சாவே போதும். ஓகேவா? இப்போ 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிக்கும்போது இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க. சரியா? இப்போ பேக் பீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் மட்டும் நம்மளுக்கு லைனிங்கில் கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே அதே இதுதான். ஸ்லீவில் மட்டும் ஜாயின் போடணும். அது உள் சைடுங்கிறதுனால போட்டுக்கலாம். சரிங்களா? உள்ளே ஒரு 3 தையல் போடுவோம்ல நம்ம, அதுக்குள்ளே கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் போட்டுக்கலாம். ரெடி அளவில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஜாயின் போடுங்க. அதுக்கு மேலே ஜாயின் வர்றதுன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து பட்டியில் கூட ஜாயின் போட்டுக்கலாம்.
ஏன் அப்படின்னா பட்டி பீஸில் ஜாயின் போட்டால் கூட தெரிஞ்சு கொள்ளாது. சரியா? ஸ்லீவில் ரொம்ப வந்து ரெடி அளவில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வெளியில் போட்டிங்கன்னா நல்லாவே ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கழுத்தை சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இந்த ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் கேப்பை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ கிராஸ் பீஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸ் பீஸ்னால் ரொம்ப இழுக்கக்கூடாது. சரியா? இழுத்து தையல் போடக்கூடாது. ஓகேவா? இப்படி தையல் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், திருப்பிடணும். கிளாத் அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கணும். இல்லை இது மாதிரி எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் தனியாக கிராஸ் பீஸ் கொடுத்து கூட நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். இதை விட அது இன்னும் சூப்பராக இருக்கும். கழுத்து வந்து சுருக்கம் தெரியாமல் நீட்டாக இருக்கும். என்றைக்குமே கழுத்துக்கு தனியாக பீஸ் கொடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராஸ் பீஸ் கொடுங்க. நேர் பீஸ் கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வரணும் அப்படின்னா கிராஸ் பீஸ் மட்டும்தான் வளைஞ்சு கொடுக்கும். நேர் பீஸ் வந்து இழுத்து பிடிச்சிட்ருக்கும். அப்படியே கழுத்து வந்து திரும்பியே தராது. பார்க்கும் போதே தெரியும், நீட்டாக இருக்காது. ஓகேவா? இப்போ ஓரத்தில் தையல் போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பீஸ்லேயுமே நீங்கள் கழுத்து ஓரம் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பேக் பீஸில் எப்படி நம்ம தையல் போட்டோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்லேயுமே இந்த கழுத்தை சுற்றி இந்த லைனிங்கை சுற்றிலும் தையல் போட்டு கட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ ஓரத்தில் தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ 3 டாட் வந்து நம்ம பிடிச்சிடலாம். சரியா? 2 டாட்டுமே நீங்கள் வந்து இந்த ஆம்கோல் டாட்டும் இந்த டாட்டுமே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கணும். சரியா? 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டால் போதும். இந்த சென்ட்ரு டாட் மட்டும் நீங்கள் எவ்வளோ வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதை பார்த்து அந்த அளவுக்கு தைங்க. சரியா? 1 இன்ச் இருந்ததுன்னா 1 இன்ச் அளவுக்கு பிடிங்க. 3/4 இன்ச் இருந்ததுன்னா 3/4 இன்ச் அளவுக்கு பிடிங்க. இல்லை 1.25 இன்ச் அளவுக்கு இருக்குது அப்படின்னா 1.25 இன்ச் அளவு பிடிங்க. ஓகேவா? அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பிடிக்கணும். சரியா? இப்போ இந்த ஆம்கோல் டாட்லாம் இருக்குல்ல, இதில் வந்து 1/4 இன்ச் வந்து பிடிச்சாவே போதும். ரொம்ப பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 1/4 இன்ச் கேப்பில் பிடிச்சாவே போதும். இந்த டாட் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். சரியா? மற்றதெல்லாம் ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு லென்த்தாக இருக்கும். ஓகேவா? இந்த சென்ட்ரு பாயிண்டில் ஆம்கோல் டாட் பிடிங்க. சரியா?
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரியா. உள்ளே வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்குது, அதனால் நான் ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு தையல் போட்டு அடித்து திருப்பிக்கலாம். சில பீஸில் வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து லைனிங்கில் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்குது, சில இதில் மெயின் கிளாத்தில் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். ஜாயின் போடுறது இப்போ இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது வந்து உள்ளே தான் ஜாயின் போடுறோம். இப்போ இதிலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஜாயின் போடுங்க. இவ்வளோ தூரத்துக்குலாம் ஜாயின் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா ஸ்லீவில் நல்லாவே தெரியும் சரியா. நம்ம ஒட்டு போட்டது அவ்வளோ அழகாக தெரியும். அதனால் 1 இன்ச் அளவுக்கு ஜாயின் போடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஜாயின் போடாதீங்க. அப்படியே லைனிங்கை உள் சைடு திருப்பிட்டு நம்ம ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. லைனிங் கிளாத்து இந்த ஓரத்தில் தெரியக்கூடாது, தெரியாத அளவுக்கு இப்படி மடக்கிக்கணும் சரியா. இப்போ எப்படி இருக்குது இந்த இடம், இப்படி மடக்குனீங்க அப்படின்னா இப்படி தெரியுதா, அந்த ஓரத்தில் தெரியுதா. அது என்ன பண்ணுன்னா லைனிங் இப்படி உள் சைடு இப்படி இழுத்துட்டு மேலே இருக்கிற கிளாத்தையும் இப்படி இழுத்திங்கன்னா அழகாக மடங்கி வந்துடும். ஓகேவா. இந்த ஓரத்தில் தையல் போட்டு வச்சு அடுத்து என்ன பண்ணணும், லைனிங்கை சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸ் இருக்குல்ல, இது ஓரத்தில் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்லீவுமே சேம் அதே மாதிரி தான். ஓரத்தில் தையல் போடுறது என்ன பண்ணுன்னா சுருக்கம் இல்லாமல் தையல் போடுங்க, சுருக்கமே வரக்கூடாது சரியா. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த வந்து ஆம்கோல் இருக்குல்ல, இந்த ஆம்கோல் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கீழே இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பட்டி என்ன அளவோ அதில் டேப்பில் அளவு எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ டேப்பில் அளவு எடுக்கலை சரியா. அப்படியே கிளாத்தில் வச்சு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கேப் இருக்குல்ல, அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணுங்கள். ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் சரியா. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட அளவு
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நம்ம கட் பண்ணிடலாம். சரியா? இப்போ இந்த பட்டியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் பீஸில் நம்ம பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். சரியா? நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பட்டி கட் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணணும், பட்டி வந்து ஜாயின் பண்ணிடணும். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிசைன் மாதிரி வரும். வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா உள் சைடு வச்சுக்கலாம். நான் இதை வந்து வச்சுக்கிறேன். சரியா? ஓரத்தில் இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டே வாங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பீஸையுமே நம்ம பட்டி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். கால் இன்ச் அளவுக்கே தையல் போட்டு வாங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சரியா? இப்போ கொக்கி பட்டி வி பட்டி வந்து கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். கொக்கி பட்டியும் வி பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி சைடு பட்டி தைச்சோடனே நம்மளுக்கு சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி சைடு வந்து அப் அண்ட் டவுன் வருதா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இங்கே எவ்வளோ கேப் இருக்குது, ஒரு நூல் அளவுக்கு இருக்குது, அதை நான் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா? அதே மாதிரி இன்னொரு சைடுமே சைடு அப் அண்ட் டவுன் வருதான்னு செக் பண்ணுவோம். ஒரு சைடு செக் பண்ணால் இன்னொரு சைடும் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வரும்னு நினச்சிக்கக்கூடாது. இப்போ அதில் கீழ் பீஸ் அப் அண்ட் டவுனாக இருந்தது, இந்த சைடு மேல் பீஸ் அப் அண்ட் டவுனாக வருது. சரியா? அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்லீவுமே நீங்கள் அப் அண்ட் டவுன் செக் பண்ணி பார்க்கணும். ஸ்லீவை சென்டர் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னா, இது ஏன் செக் பண்ணணும், செக் பண்ணாமல் கூட தைக்கலாமே அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். இந்த இடம் பாருங்கள், எனக்கு எவ்வளோ அப் அண்ட் டவுன் வருது. ஏன் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா, நம்ம தையல் போடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தையல் போட்டிருப்போம், அதனால் அப் அண்ட் டவுன் வருது. இதை கரெக்ட் பண்ணாமல் அப்படியே கூட தைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படி தைக்கக்கூடாது அப்படின்னா, சைடில் வந்து ஜாயின் வந்து அப் அண்ட் டவுன் வரும். சரியா? கீழேயும் அப் அண்ட் டவுன் வரும், ஆம்கோல் பகுதியிலையும் ப்ளஸ் மாதிரி இருக்காது. சரியா? கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் மேலே ஏற்றியும் தாத்தியுமா இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி பேக் சைடு திருப்பின மாதிரி வச்சுட்டு ஜாயின் போடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவில் ஃப்ரண்ட் அர்க்காத் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கணும். மாற்றி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஃபுல்லாக தையல் போட்டுறக்கூடாது. ஒரு 2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. மறுபடியும் கிளாத்தை ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தையல் போட்டு இப்படி ஒன்றா எடுத்து வைங்க. இப்படி ஃபுல்லாக தையல் போடுங்க. சரியா? ஒரே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டிங்கன்னா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வராது. ஸ்லீவ் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா இன்னொரு சைடுமே ஸ்லீவ் அதே மாதிரி நான் தச்சு எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொக்கி பட்டி வி பட்டி நம்ம தைக்கணும். ஓகே, ஒரு கிளாத் எடுத்து இப்படி 2ஆக மடக்கிக்குங்க. 2ஆக மடக்கிட்டு லெஃப்ட் சைடு பீஸில் மேல் சைடு
மேல் சைடு வச்சு உள் சைடு திருப்பணும். வி பட்டினா உள் சைடு வச்சு மேல் சைடு திருப்பணும். சரியா? இப்படி ஒரு தையல் போட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போடணும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்படி உள் சைடு மடக்கிட்டு இன்னொரு மடக்கு மடக்குனிங்கன்னா அழகாக அப்படி அடங்கிடும். கீழே இருக்கிற பீஸரை அப்படி உள் சைடு திருப்பிட்டு மடக்கி இதை தையல் போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வி பட்டி தைக்க போகிறோம். வி பட்டி தைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள் சைடு வச்சு இப்படி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பிடலாம் கிளாத்தை. சரியா? இப்படி இந்த தையல் போட்டு மேலே இருக்கிற கிளாத்தை அப்படியே மடக்கிடுங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடக்கினா போதும். இதை கட் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக கட் கொடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணணும் அப்படியே ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு. சரியா? மடக்கிட்டு இப்போ சென்டராக ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ தான் இந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாது. இந்த வி தையல் போடும்போது இப்படி பேக்கில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் டபுள் ஸ்டிச். ஓகேவா? ரஃப் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் சீக்கிரம் பிரியாது. ஓகேவா? இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து சைடு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கை வந்து சென்டர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்படி கை சுற்றளவு எந்த அளவு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவு வருது. சரியா? இப்போ இந்த இடத்துல தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவும் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஆம்கோல், இதுதான் ஆம்கோலோட அளவு, இது ஆம்கோல் சுற்றளவு. இப்போ இந்த இடத்துல இப்படி மடக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வரணும் இந்த பீஸு. ஓகேவா? இதை அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா இந்த இடத்துல வரும். மார்க் பண்ணிக்கிறேண்ணே. இப்போ இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. இப்போ இதை வந்து இப்படி வச்சு பார்க்கணும். சரியா? இப்படி வச்சு பார்க்கணும். இந்த இடம் வருது. இப்போ இதுவும் சேமாக வருதா? அப்போ கரெக்டாக இருக்கும். சரியா? தையல் வந்து கரெக்டாக வரும், நேராக வரும். சரியா? இந்த கீழே இருக்கிற பீஸை இப்படி கை சைடு இப்படி திருப்பி விடுங்க. மேல் நோக்கி தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு தையல் போடுங்க. ஓகேவா? இப்போ இடுப்பு சுற்றளவு இந்த இடத்துல இருக்குது. நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கு ஓகே. இப்போ தையல் போட்டாச்சு. தையல் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். 3 தையல் போடணும். கஸ்டமர் கேட்குறத பொறுத்து. சரியா? 5 தையல் கூட போடலாம். சில பேர் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. 3 வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே.
என்ன பண்ணிட்டோம், 3 தையலுமே நம்ம போட்டோம். போட்டு இப்போ என்ன பண்ணணும், உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ஏன் இப்படி சைடாக இருக்குன்னா, நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். லைனிங்கில் வந்து கிராஸ் பீஸ்க்கு உள்ளே கொடுத்து ஜாயின் போட்டிருக்கோம், அதனால் அப்படி இருக்குது. பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் சைடில். இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம 2 சைடுமே இப்படி தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்படி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ திருப்பிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கா? மேலேயும் அப் அண்ட் டவுன் இல்லை, ஸ்லீவ்லேயும் கீழேயும் பாருங்கள் அப் அண்ட் டவுனே இல்லை. சரியா? இவ்வளோ நீட்டாக இருக்குது. அது எதனால் இந்த இடம் அப் அண்ட் டவுன் வருதுன்னா, இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீஸும் இந்த பீஸும் அப் அண்ட் டவுன் வருதான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்லீவ்லேயுமே அப் அண்ட் டவுன் வருதான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு சைடு பாருங்கள். ஓகேவா? இன்னொரு சைடுமே நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். சரியா? ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.